வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது 39+1 40 தொகுதியிலும் திமுகவுக்கு கிடைக்கப் போகிறதா பெரிய வெற்றி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள், திமுகவின் முக்கிய தலைவர், தமிழக முதல்வர், அவர் பார்த்திங்கன்னா முடிவு என்னென்னா, நாளும் நமதே 40 நமதே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுருக்கார். 40 தொகுதியிலும் பெரும்பாலையாக வெற்றி பெறணும் அப்படின்றத அவர்களுடைய பார்த்திங்கன்னா வேட்பாளர்களிடம் சொல்லி வச்சுருக்காருங்க. ஸோ அதன்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா, முக்கியமான இடங்கள்லாம் டார்கெட் பண்ணி குறித்து வச்சுருக்காரு. இந்த இடத்துல இவ்வளோ வரணும், இப்படி தான் வரணும் அப்படின்றத சொல்லி தீவிரமாக செயல்படவும் வைத்திருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய இடங்கள் என்ன இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மக்களவைத் தேர்தலின் கழக வேட்பாளர்களுடைய வெற்றி என்பது எங்கெங்கே அப்படின்றது அவர் குறிப்பி வச்சுருக்காரு. ஒரு அவர் என்னதான் இவ்வளோ பேர் நிறுத்தினாலும் ஒரு குறிப்பு ஒன்று இருக்கும், இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். ஸோ அதை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டிஆர் பாலு, தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள், மத்திய சென்னையில் தயாநிதி மாறன், நீலகிரியில் ஆர் ராசா, வட சென்னையில் வீரசாமி அவர்கள். ஓகேங்களா, கலாநிதி வீரசாமி, தென் சென்னையில் பார்த்திங்கன்னா தமிழச்சி தங்கபாண்டியன், அரக்கோணத்தில் நம்மளுடைய ஜெகத் ரட்சகன். ஓகேங்களா, வேலூரில் கதிரானன், திருவண்ணாமலையில் சிஎஸ் அண்ணாதுரை, ஆரணியில் தரணிவேந்தன், தர்மபுரியில் ஆமணி, கோயம்புத்தூரில் கணபதி பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள், அதாவது ராஜ்குமார். அதன் பிறகு சேலத்தில் பார்த்திங்கன்னா டிஎம் செல்வ கணபதி, ஈரோட்டில் கேஇ பிரகாஷ். ஓகேங்களா, முக்கியமான வேட்பாளர். அதன் பிறகு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் செல்வம். ஓகேங்களா, அண்ட் கள்ளக்குறிச்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மலையரசன், பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி, தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா முரசொலி அப்படின்ற ஒரு முக்கியமான வேட்பாளர். அண்ட் அடுத்தது பெரம்பலூரில் கரூர் நேரு, தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வன், அண்ட் தென்காசியில் பார்த்திங்கன்னா ராணி ஸ்ரீ குமாரி அப்படின்றவங்க. ஓகேங்களா, இவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வேட்பாளராக முதல்வர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் பெரும்பான்மை வரணும், வந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு பின்மம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.